அனானிஸ்டியோட எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷனை பத்தி நிறைய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஒன் பை ஒன்னா ஃபாஸ்டா போயிடலாம், ஏன்னா டைம் இல்ல. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா ஜோன்லயும் பாத்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதாவது எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா மதுரை, தேனி, திருச்சி, சென்னை இது மாதிரி ஜோன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா, இன்ஜினியரிங் காலேஜஸும் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்தும் பாத்தீங்கன்னா இந்த ஜோன்ல வந்து கொஞ்சம் ஆவரேஜா இருக்கிறனால கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்ன சார் சென்னையை இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா, சென்னையிலயும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து கம்மி. சென்னை பக்கத்துல இருக்கிற திருவள்ளூர், காஞ்சிபுரத்துல தான் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸும் இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் உள்ளார தான் அதிகமா இருக்கு. இந்த ஜோன்ல பாத்தீங்கன்னா இன்னும் பேப்பர் வேல்யூஷன் வந்து கம்ப்ளீட் ஆகல. அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர் ஜோனா இருக்கட்டும், நாமக்கல் ஜோனா இருக்கட்டும், இந்த ஜோன்லயும் பாத்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஆனா இந்த வீக் எண்டுக்குள்ளார வந்து கம்ப்ளீட் ஆயிரும். எப்படி சார் இவ்வளவு கேரண்டியா சொல்றீங்கன்னா, வரப்போற ஞாயிற்றுக்கிழமையும் பாத்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் பண்ண ஸ்டாஃப் வந்து கூப்பிட்டு இருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அந்த ஸ்டாஃப் எல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமையும் பேப்பர் வேல்யூஷன் பண்ணலாம். சோ இந்த வீக்குக்குள்ளார எல்லா பேப்பர் வேல்யூஷனும் கம்ப்ளீட் ஆயிரும். சோ கவலைப்பட வேணாம். இப்ப நான் லிஸ்ட்ல விட்டு போன மிச்ச டிஸ்ட்ரிக்டும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்டோட பேரையும் என்னால சொல்ல முடியாது. நான் லிஸ்ட்ல விட்டு போன எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஆல்மோஸ்ட் வந்து பேப்பர் வேல்யூஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் அப்டேட். செகண்ட் அப்டேட் பாத்தீங்கன்னா, இந்த ஓபன் புக் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா யாருமே அதிகமா ஃபெயில் ஆகல. 99% வந்து எல்லாருமே அட்டென்ட் பண்ணிட்டாங்க. அட்டென்ட் பண்ண எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பாஸ் ஆயிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகேவா? நான் பேப்பர் வேல்யூஷன் போனப்பயும் சரி, என் கூட ஒர்க் பண்ற கொலீக்ஸும் பாத்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் பண்ணும்போது மேக்ஸிமம் 99% எல்லாருமே பாஸ் ஆயிட்டாங்க. ரொம்ப ரேரா தான் வந்து 1-2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்டி பேஜ் வந்து சப்மிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபெயில் ஆயிருக்காங்க. சோ இதுதான் செகண்ட் அப்டேட். அதாவது மேக்ஸிமம் யாரும் ஆப்சென்ட் ஆகல இந்த ஓபன் புக் எக்ஸாம்ல. தேர்ட் அப்டேட் பாத்தீங்கன்னா, இந்த பேப்பர் வேல்யூஷன் முடிஞ்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஜிக்கான பேப்பர் வேல்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது எம்இ, எம்பிஏ, எம்சிஏ ஓட பேப்பர் வேல்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேக்குறீங்க, ஆன்சர் கீயும் புக்கையும் பார்த்து தான் கரெக்ஷன் பண்றாங்களா, அந்த ஆன்சர் கீல நான் எழுதின ஆன்சர் இல்லைன்னா ஃபெயில் போட்டுருவாங்களா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறீங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஜோனல் பேப்பர் கரெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண, அதாவது சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ண ஸ்டாஃப் கிட்ட தான் அந்த சப்ஜெக்டுக்கான ஆன்சர் ஷீட் வந்து கொடுக்குறாங்க. எந்த சப்ஜெக்ட் வந்து நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கீங்கன்னு பேப்பர் கரெக்ஷன் பண்றதுக்கு போறதுக்கு முன்ன எல்லா ஸ்டாஃப் கிட்டையும் கேட்டுறாங்க. அதனால மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டாஃபும் பாத்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் கரெக்ஷன் பண்றாங்க. ரொம்ப ரேரான ஸ்டாஃப் தான் பாத்தீங்கன்னா ஆன்சர் கீயும் புக்கையும் பார்த்து கரெக்ஷன் பண்றாங்க. ரொம்ப ரேரா தான் இந்த மாதிரி பார்த்து கரெக்ஷன் பண்றாங்க. மிச்சப்படி எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் கரெக்ஷன் போயிட்டு இருக்கு. யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 3 இயர்ஸ் வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த பேப்பர் வேல்யூஷன் பண்ண. இதுதான் வந்து என்ட்ரி பாயிண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எத்தனை இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி பேப்பர் கரெக்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டாஃபோட டிமாண்டை பொறுத்து மெக்கானிக்கல், இசி, ட்ரிபிள்இ, சிவில் இது மாதிரி எல்லா கோர்சஸ்க்கும் மேக்ஸிமம் ஸ்டாஃப் அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஸ்டாஃபை தான் வந்து பேப்பர் வேல்யூவேட் பண்ண அனுமதிக்கிறாங்க. மிச்சப்படி ஏரோநாட்டிக்கல், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி இது மாதிரி இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஸ்டாஃபையும் பாத்தீங்கன்னா பேப்பர் வேல்யூவேஷன் பண்ண அலோவ் பண்றாங்க அண்ணா யூனிவர்சிட்டி. அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான புக்கே கிடையாது. இன்ஜினியரிங்ல வந்து நீங்க புரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்க எக்ஸாம்ல எழுதணும், அதுதான் விஷயமே தவிர இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான புக்கு கிடையாது. காலேஜஸ்ல எல்லாம் கொடுக்கறது பாத்தீங்கன்னா நீங்க பாஸ் ஆகிறதுக்கும் மார்க் எடுக்கிறதுக்கும் தான் புக்கு கொடுக்குறாங்களே தவிர அது ஸ்டாண்டர்டான புக்கு கிடையாது. இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து மக்க படிக்கிறது கிடையாது, புரிஞ்சு நீங்க எழுத வேண்டிய எக்ஸாம் தான். அதனால மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டாஃபும் அந்த கொஸ்டினுக்கான கண்டென்ட், அதாவது கரெக்டான ஆன்சர் இருக்கான்னு மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர ஆன்சர் கீயோ இல்ல புக்கையோ மேக்ஸிமம் ரெஃபர் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஒரு நாளைக்கு 60 இருந்து 70 பேப்பர் வரைக்கும் பேப்பர் கரெக்ஷன் பண்ண சொல்றாங்க எல்லா ஸ்டாஃபையும். சோ வந்து இந்த மாதிரி ரெஃபர் பண்ணி கரெக்ஷன் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் டவுட் தான். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணுவாங்க எல்லா ஸ்டாஃபும். அது மட்டும் இல்லாம பேப்பர் கரெக்ஷன் பண்ண ரொம்ப டைம் கம்மியா இருக்கிறதுனால நீங்க ஹைலைட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அதாவது மார்க்குக்கு வந்து 2 பாயிண்ட் வந்து நீங்க ஹைலைட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. அதே வந்து 16 மார்க்கோ இல்ல 13 மார்க்கோ இல்ல 8 மார்க்கோ பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளாக் டயக்ராம் ஒரு 2-3 பாயிண்ட் வந்து ஹைலைட் பண்ணி ஒரு டயக்ராம் இது மாதிரி நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நல்ல மார்க் கிடைக்கும். தியரியை பொறுத்த வரைக்கும், ப்ராப்ளமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்ஸ், ஃபார்முலா பிளஸ் வந்து அதுக்கான ஆன்சர் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்டுக்கு. ஓகேவா? தியரி சப்ஜெக்ட்டுக்கு சொல்றேன், உங்களோட பிரசன்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் மார்க் கிடைக்கும். அதுவும்
நல்லா எழுதி இருந்தா தான் மேக்ஸிமம் மார்க் கிடைக்கும். ஓகேவா? பிரசன்டேஷன் நல்லா பண்ணாலும் ஓரளவுக்கு எழுதி இருக்கணும். இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேக்குறீங்க, ஹேண்ட் ரைட்டிங் வந்து மோசமா இருந்துச்சுன்னா ஃபெயில் பண்ணிடுவாங்களான்னு. ஹேண்ட் ரைட்டிங் மோசமா இருந்தாலும் ஃபெயில் பண்ண மாட்டாங்க. நீங்க எழுதுறது வந்து அந்த ஸ்டாஃபுக்கு வந்து புரியணும். நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்னு புரிஞ்சா போதும். புரியலைன்னா டவுட் தான். எந்த ஸ்டாஃப் வந்து எந்தெந்த மென்டாலிட்டியில இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, கெஸ்ஸும் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த ஸ்டாஃபுக்கு புரிஞ்சா மார்க் கொடுப்பாங்க, அந்த ஸ்டாஃபுக்கு புரியலைன்னா மார்க் கம்மி பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா ஃபெயில் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து எந்த ஸ்டாஃபும் ஃபெயில் பண்ண மாட்டாங்க. இது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி பேப்பர் வேல்யூஷன் பண்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சீஃப் எக்ஸாமினர் மேக்ஸிமம் வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸையும் ஃபெயில் பண்ண வேண்டாங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லா ஸ்டாஃபும் வந்து ஸ்டூடெண்ட்ஸை எப்படியோ பாஸ் பண்ணி விடணுங்கிற ஒரு நல்லெண்ணத்தோட தான் அந்த பேப்பர் வேல்யூஷன் பண்ற ஜோனுக்கே போவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பாயிண்ட் எல்லாம் வந்துட்டேன், குத்து மதிப்பா சொல்றேன். எந்தெந்த நியூஸ் யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 100க்கு 50 எடுத்தா பாஸ். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த ஓபன் புக் எக்ஸாமால எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட சிஜிபிஏவும் சரி ஜிபிஏவும் சரி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதாவது சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, பார்டர்ல இருப்பாங்க. அவங்க வந்து இந்த ஓபன் புக் எக்ஸாமால ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்துருவீங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் வாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களும் பார்டர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் வாங்க வாய்ப்பு இருக்கு. அதாவது ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு 2.3 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதாவது 0.3.4 பாயிண்ட் வந்து சிஜிபிஏல இந்த ஓபன் புக் எக்ஸாமால இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் மேக்ஸிமம் பாஸ் ஆயிருவீங்க. அன்இன்ஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்ல வாழ்க்கை வரலாற்றிலேயே பாத்தீங்கன்னா 99% வந்து பாஸ் பர்சன்டேஜ் ஆக போறீங்க இந்த ஓபன் புக் எக்ஸாமால. இதுவும் வந்து ஒரு ரெக்கார்டா அமைய போகுது அன்இன்ஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இந்த வீடியோவை புதுசா பாக்குற வியூவர்ஸ் வந்து என்னோட சேனல்ல இருக்கிற மிச்ச வீடியோஸும் பாருங்க. என்னோட சேனல்ல அன்இன்ஸ்டி பேப்பர் வேல்யூஷனை பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம நிறைய முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். எனக்கு வந்து ஒரே ஒரு வியூ தான், ஆனா உங்களுக்கு வந்து இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அதனால வந்து என்னோட பழைய வீடியோவையும் பாருங்க. நிறைய எஜுகேஷன் சம்பந்தமா நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் அப்படின்னா என்னங்கிறத பத்தியும் நான் வீடியோல சொல்லியிருக்கேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க, செகண்ட் கிளாஸ் எடுத்தா எங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்காதா அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. செகண்ட் கிளாஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஜாப் கிடைச்சிருக்கு. ஆனா பிரைவேட்ல கொஞ்சம் கஷ்டம். ஆனா கவர்மெண்ட்ல கண்டிப்பா கிளாஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஜாப் இருக்கு. பிரைவேட்லயும் சில கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா உங்களோட டேலண்ட பேஸ் பண்ணி நீங்க செகண்ட் கிளாஸா இருந்தாலும் வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க. இன்ஜினியர்ஸ் டுடே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.